அனைவருக்கும் வணக்கம். உலகின் முக்கியமான கடல்களின் வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்தமான் கடலை பற்றி தான் நாம் இந்த பதிவில் காண இருக்கிறோம். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள நீர்பரப்பு தான் அந்தமான் கடல் என்று அழைக்கப்படுகிறது. மியான்மருக்கு தெற்கேயும் தாய்லாந்துக்கு மேற்கேயும் அந்தமான் தீவுகளுக்கு கிழக்கேயும் இந்த கடல் அமைந்துள்ளது. இது இந்திய பெருங்கடலின் ஒரு பகுதியாகும். வடகிழக்காக 1200 கிலோமீட்டர் நீளத்தையும் கிழக்கு மேற்காக 650 கிலோமீட்டர் அகலத்தையும் கொண்டுள்ளது. இதன் பரப்பளவு 7,97,700 கிலோமீட்டராகவும் இந்த கடலின் சராசரி ஆழம் 870 மீட்டர்களாகவும் இதன் உயர்ந்தபட்ச ஆழம் 3777 மீட்டர்கள் எனவும் புவியியல் வல்லுநர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் கடல் 2 நிலத்தட்டுகளை எல்லையாக கொண்டுள்ளது. ஒன்று பர்மா நிலத்தட்டு, மற்றொன்று சுந்தா நிலத்தட்டு. மைக்ரோ நிலத்தட்டுகள் என கூறப்படும் இவை மிக பெரிய யுரேசிய நிலத்தட்டின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இந்திய நிலத்தட்டு யுரேசிய கண்டத்தோடு இணைந்தபோது கடலுக்கு அடியில் ஒரு பெரும் பள்ளம் ஏற்பட்டதாகவும் அந்த பள்ளமே பிற்காலத்தில் அந்தமான் கடலாக மாறியது எனவும் அறிவியல் வல்லுநர்களால் அறிவிக்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் 30 அல்லது 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டதாகவும் புவியியல் வல்லுநர்களால் தெரிவிக்கப்படுகிறது. மெகா அந்தமான் தீவுகள் குழு என அழைக்கப்படும் பாரன் தீவுகளிலிருந்து கிழக்கே எரிமலை ஒன்று உள்ளதாகவும் இந்திய துணைக்கண்டத்தில் இப்போதும் உயிரோடு உள்ள ஒரே ஒரு எரிமலை இதுதான் எனவும் அறியப்படுகிறது. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.